வணக்கம் மக்களே. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எதையும் யாருடனும் மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் எதையும் யாருடனும் எவ்வளவு உற்ற தோழிகளாக இருந்தாலும் நீங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற இது யார்கிட்டையாவது சொன்னால் தலை வெடிச்சிரும், இல்லைன்னா வெடிச்சிரும் அப்படின்ற மனநிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொன்ன பிறகு அந்த வீரபாகு கதை தான். இந்த வடிவேலு அக்காவை பற்றி சொல்லும் பொழுது கூடவே இருந்த அர்ஜுன் விடியற் காலையில் கலெக்டர் வரைக்கும் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் அப்போ என்னாச்சப்பா அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி கதையாக போயிடும். ஸோ நீங்கள் யாருக்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற உங்களுக்கு மனநிலைமை ஒரு மணி நேரம் கழிச்சா அந்த மனநிலைமை போயிடும். நீ யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சா இந்த உளவியலில் ஒன்று சொல்லுவாங்க, எம்டி சேர் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இதில் நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறையோ நீ மனசில் நினச்சிக்கோ. நீ எல்லாத்தையுமே இந்த சேரில் நீ ஒரு கற்பனையாக ஒரு உருவம் எந்த உருவத்திட்ட சொல்லணும்னு நினைக்கிறையோ அதை பூரா சொல்லி முடி அப்படின்ட்டு அந்த ரூமில் ஸ்பீக்கர் செட் பண்ணிவிட்டு அந்த சைக்காட்டிஸ்ட்டு வெளியே போயிடுவார். ஆனால் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ரெமெடி கொடுப்பார். அதனால் இந்த மாதிரியெல்லாம் சைக்காட்டிஸ்ட் உளவியல் போகிறத காட்டிலும் நம்ம மனதை நம்மளே பக்குவப்படுத்திக்கிடலாம். ஏன்னா அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து எல்லா விஷயத்தையும் அந்தரங்க விஷயங்களாக இருந்தாலும் கூட சில பேர் நம்பி ஷேர் பண்ணுவாங்க. அதை இன்னொருத்தவங்க காப்பாற்றுவாங்க. என்ன ஆனால் எல்லாம் காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை. உன்னோட விஷயத்தை நீயே காப்பாற்றலைன்னா உனக்காக இன்னொருத்தவங்க காப்பாற்றணுமா? நினச்சி பாருங்கள். அதனால் யார்கிட்டையுமே விஷயத்தை பகிர்ந்துக்கிற வேண்டாம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி சொல்லியே திறனோம்னா எம்டி சேர் ஒன்று எடுங்க. இல்லையா ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, ஷாப்பிங் பண்ணுங்கள், நிறைய மக்களை பாருங்கள். உங்களை மாதிரி ஃபீலிங்ஸோடு இருக்கிறவங்க 1000 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. நீங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அதை தான் நான் சொல்கிறேன். யாரும் உங்களுக்கு துணையாக உற்ற தோழியாக இருந்தவங்க வில்லனாகிறது ஒன்று பணத்தினால, இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுனால. இதனால தான் நான் சொல்கிறேன், எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் மக்களே. உங்களுக்குள்ளேயே வச்சு ஒரு 2 நாள் ஜஸ்ட்டு போஸ்ட்போன் பண்ணுங்கள். கிங் லியரோட முழு கதையே அதுதான். போஸ்ட்போன் பண்ணுறது. கொஞ்சம் போஸ்ட்போன் தள்ளி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லலாம். சொல்லாமல் இருக்கவே முடியாதுன்னா நான் சொல்கிற பெஸ்ட்டு மெத்தட் எம்டி சேர்.